நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் அதாவது 26/6/2023 2/7/2023 வரலும் உண்டான வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம். கோல்சாரம் அப்படின்னு எடுத்தலையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க, மிதுன ராசியில் பார்த்தேன்னா புத பகவான் ஆட்சி பெற்று போய் சூரிய பகவானோட சேர்ந்திருக்கார். கடக ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கா. இந்த வார கடைசி அதாவது 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தலையானால் செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையிலிருந்து தன்னுடைய ராசிக்கு, அதாவது தான் இருக்கக்கூடிய கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார். அது வந்து வார கடைசியில். அதனால் அதனுடைய எஃபெக்ட் பார்த்தோம்னா அடுத்த வாரத்தில் தான் இருக்கும். சப்தமத்தில் அதாவது துலாத்தில் கேது பகவானும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார். ஸோ இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திராஷ்டம அப்படின்னு சொல்லக்கூடியது யார் யாருக்கு வருது அப்படின்னா கும்பம், மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் இந்த சந்திராஷ்டம் வரக்கூடிய ராசிக்காரர்கள் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான நெல்லோ பச்சரிசியோ அது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது இன்றைய கோச்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதனால் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய மனசு கிளேசப்படும். எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியாது. அதனால் மனக்லேசம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அந்த காரியங்களை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தோம்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னா 26ஆம் தேதி ஆனி திருமஞ்சனம், 26/6/2023 ஆனி திருமஞ்சனம் எங்கே அப்படின்னா ராமர் கோவில் மதுராந்தகத்தில். அது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு ஆனி திருமஞ்சனம் நடக்கிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் ஏகாதசி 29ஆம் தேதி, 1ஆம் தேதி அன்னைக்கு சனி பிரதோஷம், 30ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி வருது. அதுவும் சர்வ ஏகாதசி சர்வ துவாதசி எல்லாம் ஃபுல் டேவாகவே வருது கிட்டத்தட்ட பார்த்தாலேயானால். அதனால் இந்த ஏகாதசிக்கு வைணவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். திரையோதசி சனிக்கிழமை வருது. அதனால் சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். சைவர்கள் கோவிலில் அதாவது சிவன் கோவிலில் பார்த்தாலேயானால் அதுவும் சனிக்கிழமை இன்னைக்கு வரக்கூடிய சனி பிரதோஷம் ரொம்பவும் ஏற்றமானது. ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரகதியில் வேற வந்திருக்கார். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் ரொம்பவும் இதுவாக கண்டிப்பாக சனி பிரதோஷம் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அங்கே சனி பகவானுக்கு எல்தீபம் போட்டுட்டு ஒரு கருப்பு ஆடை தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யும் பிரீத்தியாகவும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே சனி வக்கர பயிற்சியை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவள்லாம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அந்த சனி பிரதோஷத்தை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சனி பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகவும் நல்லது. சரி, இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலேயானா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாத்தையும் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்துட்டு உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான ஏற்ற பரிகாரங்களுடன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்போ ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றது இந்த வாரத்துக்கு பார்ப்போம். அதாவது 26/6 2/7/2023 வரலும் உண்டான நாட்களுக்கு. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப விசேஷமான வாரம். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணமான குழந்தைக்குன்னு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகின குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம், கருதரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இவ்வளோ நாள் 7.5 சனியிலிருந்து இங்கே மார்ச் மாதத்துக்கு மேலே 7.5 சனி மாதிரி 3ஆம் இடத்துல சனி போனதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு ராசியில் சப்தமத்துக்கு பார்த்தாலேனால் இந்த வாரத்தில் புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா
புத பகவான் வந்து 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து கூட்டு தொழில், எதிர்பாலினத்தவர்களால் நல்ல ஒரு நன்மை, நட்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல வந்து 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் 5ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தலையானால் 26/6/2023 2/7/2023 வரை இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறார். அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது 26ஆம் தேதி 27ஆம் தேதி பார்த்தோம்னா உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வரும்பொழுது, அதாவது குரு பகவானாலும் பார்க்கப்படுறார். அதாவது 27ஆம் தேதி ராத்திரி 28ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி கார்த்தால ஒரு 7:30 மணி வரலும் பார்த்தாலேயானால் குரு பகவானால் பார்க்கப்படும் யோகமும் இருக்குது. அதனால் அதீத சுபத்துவம் அடைகிறார் சந்திர பகவான். பண வரவு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா அவரே 8ஆம் அதிபதி மறைந்த இடத்திலிருந்து ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங், அதை தவிர வந்து வெளியில் அஃபிஷியலி காட்ட முடியாத பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 12ஆம் இடத்துல வரும்பொழுது, அதாவது 30ஆம் தேதி கார்த்தாலிருந்து 2ஆம் தேதி மத்தியானம் வந்து ஒரு 2:30 மணி வரலும் பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல வரும்பொழுது 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்து ஆட்சி பெற்று போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் வெளிநாடு சம்பந்தம் உண்டு. நிச்சயமாக இந்த வாரம் வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவா கண்டிப்பாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விசா ப்ராசஸிங் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். வெளிநாட்டில் போய் ஏதாவது புதுசாக படிக்கணும்னா நிச்சயமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் மூலியமாக வெளிநாட்டுக்கு போய் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏன்னா வெளிநாட்டின் மூலதனம் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் நிச்சயமாக அமைய போகிறது. அதுவும் வந்து ரியல் எஸ்டேட் துறை, அதை தவிர வந்து அக்கௌண்டிங் துறை, கோல்டு மர்ச்சன்ட்ஸு, அதை தவிர வந்து இந்த பொற்கொள்ளர்கள், இவாளுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலமாகவும் நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்கு இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் இந்த தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வந்து 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு மேலே வர இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.